கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் தீர்க்க தரிசன சத்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. நம்முடைய ஹார்ட் ஒரு ரேடியோ சேனல் மாதிரி. நம்முடைய ஹார்ட்ல பல சத்தங்கள் நம்ம கேட்கிறோம், சரியா? ஆனா அது எல்லாமே தேவ சத்தமான இல்லை. நம்மளை பயமுறுத்துகிற, கலக்குகிற, நம்முடைய நம்பிக்கையை இழக்க பண்ணுகிற சத்தங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா உன் ஹார்ட்ல ஒரே ஒரு சேனல் தெளிவா இருக்கு, அதுதான் காட் சேனல். இந்த அப்பாவுடைய சேனல்ல இருந்து வர்ற எல்லா செய்தியும் உன்னை பலப்படுத்தும், உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. அதனால நேரத்தை ரொம்ப நான் எடுத்துக்காம சரியான நேரத்துக்கு நான் வார்த்தையை முடிக்க நான் விரும்புகிறேன். 126ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சபைக்கும் வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்குமான தீர்க்க தரிசன சத்தத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. 126ஆம் சங்கீதம் 1வது வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. சீயோனின் சிறையிருப்பு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க, அவங்க பேரை போட்டு வாசிங்க. ஐசாயா சுந்தர்ராஜுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. உங்களுக்கான ஒரு வார்த்தை அது. படிச்சீங்களா? நீங்க படிச்சது எனக்கு காதுல கேட்கல. முணுமுணுன்னு படிக்காதீங்க. வார்த்தையில ஜீவன் இருக்கு. வார்த்தையில என்ன இருக்கு? அந்த ஜீவனை உங்க நாக்குல பேசும்போது அது உங்களுக்குள்ளாக வேலை செய்கிறது, உங்களை சுகமாக்குகிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறது, உங்களை பலப்படுத்துகிறது. அந்த இடத்துல உங்க பேரை சொல்லி படிங்க. ஐசாயா சுந்தரராஜனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது. கூகுள் மீட்லயும் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த வார்த்தையை அவங்களும் சொல்லி படிக்கிறாங்க, நான் விசுவாசிக்கிறேன். திருப்பும் போது என்ன நடந்துச்சான்? சொப்பனம் காண்கிறவர்கள் போல. சொப்பனம். இது சொப்பனம், இது கனவா, இது நனவான் தெரியல. இன்னைக்கு கர்த்தர் டிக்ளேர் பண்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு செய்ய போகிற காரியம் ஒரு கனவு கண்டது போல இருக்கும். உன்னால நம்ப முடியாத அளவுக்கு நான் இந்த நிமிஷத்தை அற்புதத்தின் நிமிடமாக மறுரூபப்படுத்துகிறேன் அப்பா சொல்றாரு. பேதுருவை ஜெயில இருந்து கர்த்தர் கொண்டு வராருங்க. 1ஆம் வாசல், 2ஆம் வாசல், 3ஆம் வாசல் அப்படியே தானா திறக்குது. சிறைச்சாலையின் கதவெல்லாம் திறக்குது. வெளியே வந்தும் கூட பேதுரு என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா இது ஒரு சொப்பனமா நினைக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியம் தாங்க முடியாத அளவுக்கு இந்த நிமிஷத்திலிருந்து நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நொடிகளும் சுகத்தின் நொடிகளாயிருக்கும், ஜீவனின் நொடியாயிருக்கும், விடுதலையின் நொடியாயிருக்கும், பெருக்கத்தின் நொடியாயிருக்கும். சாவு உன்னை விட்டு தூரம் போகுது. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த நொடிகள் மரணத்தின் நொடிகள். நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கே, நீ சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்க. நீ நாட்களை என்ன தேவையில்ல, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை எண்ணி 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 நீ டயர்டாக போற. ஹல்லேலூயா. உடனே ஒண்ணு நடக்கலன்னா செத்தா நல்லா இருக்கும். செத்து எங்க போயிடணும்? பரலோகம் போயிடணும். பரலோகம் போகிறதுக்கு சாவு வழி கிடையாது, ஜீவன் தான் வழி. ஒரு ஆமென் சொல்லுங்க.
பரலோகம் போறதுக்கு எது வழி இல்ல? மரணம் வழி கிடையாது, ஜீவன் தான் வழி. இயேசு சொன்னார், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனா இருக்கிறேன். அப்ப கூட பரலோகம் போறதுக்கு அவர் வழி கிடையாது, பிதா கிட்ட சேர்க்கிறதுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு நான் சொல்றது குழப்பற மாதிரி இருக்கும். வசனத்தை படிச்சிருங்க, வசனத்தை படிச்சிருங்க. யோவான் 14:6. உங்களுக்கு நான் ஒரு தெளிவை கொடுத்துட்டேன்னா தேசத்துக்கே ஒரு தெளிவு வந்துடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க யோவான் 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும் பரலோகத்துக்கு வரான்னு சொல்லல. அப்ப நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வரணும்? பிதா கிட்ட வரணுங்க. பிதா தாங்க பரலோகம், இயேசு தாங்க பரலோகம், ஆவியானவர் தாங்க பரலோகம். இந்த பரலோகத்துக்குள்ள வந்தவங்க தாங்க அந்த பரலோகத்துக்கு போக முடியும். செத்த எங்க போனா பரலோகம் கண்டிப்பா நீ போயிடுவ. ஆனா பரலோகத்துக்கு போனாலும் நான் வந்திருக்கிற இடம் பரலோகம் தானு அங்கேயும் உனக்கு டவுட் தான் வரும். அதனால பிதா கிட்ட வரணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எங்க வரணும்? பிதா கிட்ட வரணும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு எங்க இருக்காரு? பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறாரு. மறுபடியும் கேள்வி கேட்கிறேன். இயேசு எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. இதுக்கு இந்த பதிலா சொன்னா கண்டிப்பா அந்த ஆளு மானத்தை வாங்கிடுவான்னு சொல்லிட்டீங்க. பிதா எங்க இருக்காரு? இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. பிதா எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்காரா? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஒருத்தன் என்ன லவ் பண்ணா அப்படின்னா அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், என் வசனத்துல வாழுவான். அதான் அவருடைய அர்த்தம். வசனத்துல என்ன பண்ணுவீங்க? வாழுவீங்க. அடுத்து, அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அவங்க கிட்ட என் டேடி ரொம்ப ரொம்ப ஓவரா லவ் பண்ணிடுவாரு. அப்படியே அவனுக்கு மயங்கிடுவாரு. வசனத்துல வாழ பழகிட்டீங்க வச்சுங்க, பிதா மயங்கிடுவாரு. உங்களை பார்த்து லவ் பண்ணிட்டே இருப்பாரு. லவ்விங் சன், என் நேசகுமாரனே. உங்க அப்பா கூட அப்படி சொல்லலையா? எங்க அப்பா என்ன கொஞ்சினதே இல்லைன்னு யாருன்னா வந்திருக்கீங்களா? இந்த டேடி உன்னை கொஞ்சிக்கிட்டே இருக்காரு, உன்னை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. இல்ல ஷார்ட்டா பாடிக்கிறேன், ஏன்னா டைம் இல்லைன்னா என்னால 10 மணி வரைக்கும் பேச முடியும். நேரம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லு, டைம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அடுத்து படிங்க. அவனில் என் பிதா அன்பா இருப்பாரு. நாங்கள் அவனிடத்தில் வந்து, ஓஹோ, நாங்கள் வினோத்தினிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம், வினோத்துக்குள்ளாக வாசம் பண்ணுவோம். பிதா எங்க இருக்காரு? குமாரன் எங்க இருக்காரு? ஆவியானவர் எங்க இருக்காரு? நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? பாழா போன குழியில எங்க அம்மா அப்பா தள்ளி புட்டாங்கன்னு நீ சொல்ல மாட்டிய? மன்னிப்பு கேளுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க? வசனம் சொல்லுங்க. உன் வசனத்தை நீக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவருடைய அசன பந்தியில உன்னை ஆசனத்துல உட்கார வைக்கும். கைய தட்டு. 20வது வசனம் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளிலே, எந்நாளிலே? அதான் எந்த நாள்ல? எந்த நாள்ல? அந்த நாள்ல தெரியல பாஸ்டர். பரலோகத்துக்கு இன்னும் தான் பரலோகத்தை பிடிச்சிருக்கிறீங்களா? நான் பூமியில பேசிட்டு இருக்கேன். நானு
எந்த நாள் அறிவீங்கன்னா 19வது வசனத்தை வாசிங்க. இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். படிங்க. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 16வது வசனத்திலிருந்து படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதா கிட்ட போயிட்டு வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்கணும்? நான் பிதா வேண்டிப்பம்பா, நீங்க பெரிய பெரிய அற்புதங்களை செய்வீங்க, நல்ல பங்களா வீட்டுல இருப்பீங்க அப்படிலாம் சொல்ல, என்றைக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை இவர் வந்துட்டார்னா எல்லாமே வந்துடுவான். இவர் தான் ரூட்டு. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறார் பாருங்க. அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்காரு பாருங்க. அந்த நாள்லதான் குமாரன் பிதாவுக்குள்ள இருக்காரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்தை பெறீங்க பாருங்க. அந்த நாளிலே அறிந்து கொள்வீர்கள். கையத்தட்டு. ஒரு 4 வட்டம் போட்டுக்கோங்க. ஒரு வட்டத்துல பிதாவுக்குள்ள இயேசு இருக்காரு, இன்னொரு வட்டத்துல இயேசு உங்களுக்குள்ள இருக்காரு, இன்னொரு வட்டத்துல நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க, இன்னொரு வட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரு. இதுதாங்க பரலோகம். கிறிஸ்துவ மதம் செத்தா எப்படி பரலோகம் போக முடியும்னு காட்டுது. திருத்துவ தேவன் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில எப்படி கொண்டு வர்றது அத சபைக்கு கத்துக் கொடுக்கிறாரு. எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். எப்ப காண முடியும்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எல்லாரும் வார்த்தையை சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக, என் குடும்பத்திலே வருவதாக, என் பிள்ளைகளுக்குள்ளே வருவதாக, என் சந்ததியிலே வருவதாக, என் சபைக்குள்ளே வருவதாக. இது எப்போ வருதோ அப்பத்தான் எழுப்புதல் வரும். கையத்தட்டு. இதாங்க ஏசு சொல்லி கொடுத்தாரு. இயேசு சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன தெரியுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம். இந்த ஜெபத்தை திரும்ப திரும்ப நீ சொல்லி பாரு, உன் குடும்பம் பரலோகமாயிருக்கும், உன் சபை பரலோகமாயிருக்கும். சொல்லுங்க. சரி, இப்போ நீங்க எங்க அட் பர்சன்ட் நீங்க எங்க இருக்கீங்க? பக்கத்துல பாத்துக்கங்க, நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? வாராஜபாத்துல இருக்கீங்க. அதான் பிரச்சனை. அதாங்க பிரச்சனை. சொல்லுங்க, அதாங்க பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. நீங்க எங்க இருக்கீங்க? வாலாஜபாத்துல இருக்கிறதாங்க பிரச்சனை. நீங்க சொல்லுங்க, நீங்க வாலாஜபாத்துல இல்ல. அப்ப எங்க இருக்கீங்க தெரியுமா? அதை மட்டும் சொல்லிட்டு நான் தீர்க்க தரிசன பகுதிக்குள்ள கடந்து போறேன். காலையில ஆராதனை சொன்னேன், என் நாக்கு என் கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், என் நாக்கு என் கண்ட்ரோல்ல
இல்ல நான் ப்ரிப்பேர் பண்ணதுன்னா அங்கங்க அங்கங்க அப்படி தேங்கி நிக்குது. என்ன வெளிச்சம் எனக்குள்ள பிரகாசிக்குதோ அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது உங்களை சுகமாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, சைனஸ் ப்ராப்ளத்தோடு வந்திருக்கிற நீ செக் பண்ணி பாரு, உன்னுடைய ஒற்றை தலைவலி முற்றிலுமாக சுகமானது. உன் ஒற்றை தலைவலி உன்னை விட்டு நீங்கிருச்சு. நீ செக் பண்ணி பார்த்துட்டு என் பிரசங்கத்தை நிறுத்தி கூட நீ சாட்சி சொல்லலாம். கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. சர்ஜரிக்கல் பகுதிகளில தேவனுடைய ஜீவன் கடந்து வருகிறது. உன் கால்ல பிளைட் வச்சிருக்காங்களா, அது ஒரு தெரியாமல் ஒன்றுமில்லாமல் போகிறது. காலை மடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா, ரைட் நவ் காலை மடக்கி பாரு, அது முடியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. நான் தீர்க்க தரிசன பகுதிக்குள்ள கடந்து போறேன். தேவனோ, மைக்கில வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே தம்முடைய மிகுந்த அறிவுக்கு எட்டாத அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். யாரோடு உயிர்ப்பித்தாரு? யாரோடு உயிர்ப்பித்தாரு? கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். அது முதல்ல நம்புங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் கடை பிரச்சனை தீரல, ஊடு கட்டப்படல, எங்க சுத்தினாலும் ஒரே பிரச்சனை, ஊரே ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க, எங்களை பேசுறாங்க. அந்த சேனலை கேட்காதீங்க, அப்பா சேனலுக்கு டியூன் பண்ணுங்க உங்க ஹார்ட்ட. ஒரு ஆமீன் சொல்லுங்க. கண்ட சத்தத்தை கேட்டு நோக்கத்தை விட்டுறாத. அப்பா உனக்குள்ள பேசிட்டு இருக்காரு. சொல்லப்பட்டிருக்கு, உன்னை லவ் பண்ணி உன்னை ஏமாத்தல அவரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 8 வருஷம் லவ் பண்ணேன், 10 வருஷம் லவ் பண்ணேன், நடுத்தர விட்டு போயிட்டாங்க. வேற கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு. இப்போ என் வாழ்க்கை என்ன, உன் வாழ்க்கை எங்கேயும் இல்ல. உன்னை ஒரு லவ் பண்ணி கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்து விட்டார். கையை தட்டு. இயேசு உன் மேல அன்பு வச்சார்னா அந்த காதல் தோல்வி அடைவது இல்லை. கையை தட்டு. அதனாலதான் திருத்துவ தேவன் சிலுவையிலே தொங்கினார். நீதான் அவரை அடிச்ச, நீதான் அவரை காயப்படுத்துற, நீதான் அவர் முகத்துல காரி துப்புன. ஆனாலும் லவ் பண்றேன் பண்ணி நீ சாக வேண்டிய இடத்துல உம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மறித்து அவர் எழும்பும் போது உன்னையும் சேர்த்து எழுப்பினாரே. இதுதான் அப்பாவுடைய அன்பு. லவ் அன்கண்டிஷனல் லவ். ஒரு ஆமென் சொல்லு. இப்படிலாம் தியானிச்சீங்கன்னா இந்த லவ் உன் எலும்புகளுக்குள்ள, உன் நரம்புகளுக்குள்ள, உன் ரத்த நாளங்களுக்குள்ள, உன்னுடைய மண்டை மூளைக்குள்ள போய் உன்னுடைய பரம்பரை வியாதியை கூட சரியாக்கிறோம். நீ நம்பனா நாளைக்கு போய் செக் பண்ணி பாரு. உனக்கு டயாபெட்டிஸ் இல்ல, உனக்கு பிரஷர் இல்ல. டாக்டர் எதன உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்னெல்லாம் சொல்லிச்சு அதெல்லாம் போய். ஏன்னா அப்பாவுடைய அன்பு உன்னை சுகமாக்கிருச்சு. நீ கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டுட்ட. அடுத்து வாசிங்க.
கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுக்குள்ள அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே. தயவுனால ஏதோ தயவுல கீரை பிரதர். எப்படிங்கிற கீரை? நீ கீழே இல்ல மேல சொல்லுங்க. கீரை 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 இருக்கிற இல்ல கீரைனே கீரி 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 உன்னையும் கீரி பக்கத்துல உள்ளையும் கீரி சுத்தி கீரி கட்சியில என்ன ஆயிட்டே? கீரி புளியாவே ஆயிட்டே. அவர் நம்ம மேல வச்ச தயவுனால தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் மகா மேன்மையான பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்பா என்ன ஆச்சரியமாக்குது? என்ன ஆச்சரியம்? கிருபையின் மகா மேன்மையான. ஏங்க இப்படிலாம் பைபிள படிச்சீங்கன்னா ஏங்க நீங்க கொரட்டை விட்டு தூங்க போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உனக்கு அரட்டை அடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா, காமெடி பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ரீல்ஸ பார்க்காத. அடுத்து உன் வாழ்க்கையை ரீல் ஆயிடும். கர்த்தருடைய வார்த்தையோடு அரட்டை அடி, காமெடி பண்ணு, உன் வாழ்க்கைய நகைப்பாய் மாத்துவார். என்ன ஐஸ்வர்யம்? ஐயோ என்ன ஐஸ்வர்யம் அது? மகா 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 மேன்மையான. யாருன்னா மகாலட்சுமி வந்துக்கிறீங்களா? மகாராஜன் வந்துக்கிறீங்களா? உனக்கு தான் அந்த பேரே வைக்கணும். ராமேன் சொல்லுங்க. இந்த பொண்ணு வந்தாங்க, குடும்பத்தையே ரெண்டா ஓச்சு போட்டாங்க. இல்ல, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் உன் குடும்பத்துக்கு உன்னை மகாலட்சுமியா மாத்திருச்சு, மகா ராசாவா உன்னை மாத்திருச்சு. மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வருங்காலங்களில். அது என்னங்க வரும் காலம்? இந்த ஐஸ்வர்யத்துக்குள்ளதான் கடந்த கால கதைகள் ஒண்ணுமில்லாம போச்சு. நிகழ்கால கதையில உன்னை ஆண்டவரோட இணைச்சிருச்சு. வரும் காலங்கள்ல உன் சந்ததிக்கும் இது தெரியணுன்றதுக்காக உனக்கு ஒரு ஃபியூச்சர், உனக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துடுச்சு. கையத்தட்டு 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 கையத்தட்டு. இதுக்கு ஃபியூச்சரே இல்லைங்க. ஃபியூஸ் போன லைட் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா நோ நோ, கிருபையின் மகாம் மேன்மையான ஐஸ்வர்யம் உனக்கு ஒரு ஃபியூச்சரை கொடுத்துடுச்சு கொடுத்துடுச்சு கொடுத்துடுச்சு. கையத்தட்டு. வரும் காலம், இதுக்கு மேல காலமே இல்ல பிரதர், எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர். இல்ல, தொடருது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் தொடரும். எபிரேய மொழியில நன்மை கிருபை கூட என்ன பண்ணுதான்? துரத்தும். ராமேன் சொல்லுங்க. விளங்க பண்ணும்படிக்கு காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி திரும்ப என்ன பண்றாரு? எழுப்புனார் 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 எழுப்பிட்டாரு. கையத்தட்டு. அவரோடு கூட உயிர்ப்பித்தார், அவரோடு கூட எழுப்பினாருங்க. இதாங்க லவ்ன்றது. நீ எல்லாம் பண்றிய லவ், அதெல்லாம் லவ்வே கிடையாது. ராமேன் சொல்லு. என்ன லவ்? கிளிமூக்கு மாதிரி இருந்தா ஐ லவ் யூ சொல்லுவிய? விஜய் மாதிரி இருந்தா லவ்னு சொல்லுவிய? அழகா இருந்தா பத்த, நல்லா பேசுனா பத்த,
சொல்லு. ஏய், பக்கத்துல போய் சொல்லு. ஏய், இயேசு யாரை லவ் பண்ணார் தெரியுமா? கிளிமூக்கு இல்ல, அலங்கலமா அசிங்கமா நிலை குலைந்து போன, பார்க்க நல்லாவே இல்லாத நிலையில இருக்கிற, பாவத்தினால கெட்டழிஞ்சு போன உன்னை பார்த்து லவ் யூ 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 கையை தட்டு. லவ் யூ லவ் யூ லவ் யூ love you, love you, love you, my beloved son, daughter. Love you, love you, love you, my beloved son, daughter. Love you, 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 my beloved son, daughter. தாவீது சொன்னாரு, நீங்க தான் பாடுனீங்களே, பயங்கரமான குழியிலும் உடையான சேத்திலேயும் இருந்த என்னை தூக்கி எடுத்து அடிகளை உறுதிப்படுத்தி. ஆமா, பேங்க் மேனேஜரை போய் அவர் லவ் பண்ணல. பேங்க் மேனேஜரை போய் அவர் லவ் பண்ணல, கோட்டீஸ்வரனை போய் லவ் பண்ணல, சேத்துல விழுந்து கிடந்தவனை பார்த்து லவ் பண்ணாரு. அதாங்க பியூர் லவ், வண்டர்ஃபுல் லவ். கையத்தட்டு, கையத்தட்டு. இப்ப படிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவரோடு கூட நம்ம எழுப்பி உன்னதங்களிலே. ஓஹா, இந்த உன்னதங்கள் சொல்றது எங்க தெரியுமா? பரலோகத்தை விட மேலான இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க ஏரோப்ளைன்ல போறீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இங்க இருக்கிற அத்தனை பேர் ஏரோப்ளைன்ல போவீங்க. கையை தட்டு. இப்ப ஏரோப்ளைன்ல போயிட்டு அங்க இருந்து பூமியை பார்த்தா எப்படி தெரியும்? சின்னதா தெரியும். எப்படி தெரியும்? அதே போலதான் பரலோகத்தை விட மேலான இடத்துல, உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அங்கிருந்து கீழே பரலோகத்தை பார்த்தா சின்னதா தெரியுங்க. அந்த சின்ன இடத்துக்கா சண்டை போட்டுக்கிறீங்க? நாங்க தான் மேல இருப்போம், எங்களுக்கு தான் உயர்ந்த இடத்த வச்சிருக்கிறாங்க. உனக்கு நீ கீவா போயிடுவ, நாங்க மேல இருப்போம். நீங்க சொல்லு, நான் அதுக்கு மேல இருக்கிறேன் ஆல்ரெடி. ரைட் நவ நான் உன்னதங்கள்ல கிறிஸ்துவோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இத நினைச்சா நான் சொல்லுமா, வேற எந்த தீமையான வல்லமையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. இப்ப இத மனசுல வச்சுக்கிட்டு 126ஆம் சங்கீதத்துக்கு வாங்க, வேகமா வாங்க. டக்கு டக்கு முடிச்சுட்டு அடுத்த 2 வருஷம் நான் சொல்லி முடிக்க போறேன். ஏன்னா என் பிரசங்கத்துல டைம் வேகமா ஓடும். 126ஆம் சங்கீதம் படிங்க. உன்னது படிங்க. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, ஐசையா சுந்தரராஜுடைய சிறையிருப்பை அப்பா திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல கனவு கண்டது போல இருந்துச்சு. என்னால நம்ப முடியல. இது கனவா, இது நினைவா? அப்படிதான் இந்த டைம்ல இருந்து இனி அடுத்த செப்டம்பர் வரைக்கும் மிராக்கிள் வருஷங்களாக, மாதங்களாக ஆண்டவர் மாற்றுகிறேன் சொல்றாரு. காலையில தான் பேசினாரு, இப்ப வித்தியாசமா இங்க இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. சொப்பனம் காண்கிற போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும், அழுதுகிட்டு இருந்த வாய், முறுமுறுத்துக்கிட்டு இருந்த வாய் நகைப்பினால். எல்லாரும் சிரிங்க, சிரிங்க. இதுதான் நம்முடைய வாய் நகைப்பினாலும், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஆனந்த துதி ஒளி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் நிற்கும்.
டைம் ரொம்ப முக்கியம் முக்கியம் முக்கியம். அதனால சார் கொஞ்சம் வேகமா ஓடுறாரு. நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால நிறைந்திருந்தது. ஆனந்த துதியோடு கேட்கும் கேட்கும் கேட்கும். ஆண்டவர் வாக்கு, ஆண்டவர் என்ன சொன்னாரு பெத்தர் சொல்லுங்க. பக்கத்துல பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு எனக்காக? என் வாக்கு பழிக்கும்னு சொன்னாரு. அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் முடிஞ்சிச்சு. அடுத்து படிங்க 2. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யாரு மேல சொல்லிக் கொண்டாங்கன்னா, இதுதான் எழுப்புதல். பக்கத்துல வா சொல்லுங்க. இதுதான் என்ன எழுப்புதல்? இவங்களுக்கு என்ன செஞ்சாரா ஆண்டவர்? பெரிய காரியம். ராகாப் சொன்னா பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச எல்லா காரியத்தையும் பார்த்து எங்க இருதயம் என்ன ஆயிடுச்சு? கரைஞ்சிருச்சு. இதுதான் எழுப்புதல். ஆமென் சொல்லுங்க. அடுத்து கீழே படிங்க, கீழே படிங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் என்ன பண்ணுவோம்? இது நிமித்தம் என்ன பண்றோம்? மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் சிறையிருப்பை திருப்பும். இதுதாங்க தீர்க்க தரிசனம். ஒரு ஆமென் சொல்லுங்க. டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இதுதான் உனக்கான வாக்குத்தத்தம். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நீ ஆண்டவர் பார்த்து பேசின ஒரு வார்த்தை, என் ஜனங்களை நான் கால் ஊன்றி நிற்க பண்ணுவேன்னு சொல்றேன். சொல்லுங்க. என் ஜனங்களை என்ன பண்ண போறேன்? கால் ஊன்றி நிற்க பண்ணுவேன்னு திரும்ப 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 சொன்னேன். நான் ப்ராப்பர்ட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கார்ல வரும்போது, கால் ஊன்றி நிற்க பண்ணுவேன்னு சொல்றாருன்னா சொல்றாரு, அதையே சொல்லு. ஏன்னா உன் நாக்கு உன் கண்ட்ரோல் இல்ல. நீ என்ன பேசுறன்னு தெரியாமலே நீ பேசுவ, ஜனங்களுக்குள்ள கிரியை நடக்கும்னு ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப வசனத்துக்குள்ள போலாமா? டைம் இப்பொழுது நேரம் 7:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காட் டிவி. கால் ஊன்றி நிற்க பண்ணுவேன் என்கிறதான நிகழ்ச்சியில பங்கு பெறுகிற உங்களை திருத்துவ தேவன் அன்புடன் வாழ்த்துகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. கால் ஊன்றி நிற்க பண்ணுகின்ற வார்த்தை
பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம், புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் சொல்லி 8:10 நிகழ்ச்சி நிறைவடையும். கையை தட்டுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? அப்பா உங்களோட பேசுறாரா?